நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு லா படிக்கணும்னு இருக்கீங்களா? அதற்கான நோட்டிபிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இருக்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதுக்கப்புறம் வந்து அப்ளியேட்டட் காலேஜா பார்க்க போற கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய லா கோர்சஸ்க்கு நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதாவது மே 12ஆம் தேதியிலிருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். இந்த வெப்சைட் வழியாக தான் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுலேருந்து அனைத்து டீட்டெயிலுமே அடிக்கடி நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போனோம்னா அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26க்கான நோட்டிஃபிகேஷனு. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, நம்மளுடைய அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் இங்கே வந்து நம்ம பெருங்குடியில் தான் இருக்குது யூனிவர்சிட்டி. இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் பிஏ, பிபிஏ, அதுக்கப்புறம் பிகாமு, அப்புறம் பிசிஏ இதோட சேர்த்து வரும். ஹானர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாவில் மட்டும்தான் இருக்குது. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய 12th மார்க்கு, இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்தால் தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா, அதாவது நீங்கள் ஹையர் செகண்டரியோ இல்லை சிபிஎஸ்சி நம்மளுடைய 12th ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கலாம், இல்லை சிபிஎஸ்சியாக இருக்கலாம், ஐசிஐசியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்க ஸ்டூடெண்டாக இருக்கலாம், பாலிடெக்னிக்கு கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக இதுக்கு யார் யார் என்னென்ன கோர்சஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னா அதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. பிகாமில் எல்எல்பி கானர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட்ஸ் அவங்க அந்த இதை சூஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து கேண்டிடேட்ஸ் பிசிஏ எல்எல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஏதாவது ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டடான கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து இந்த 2 கோர்சஸுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். மற்ற கோர்சஸ் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 2 கோர்ஸ் மட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மார்க், உங்களுடைய 12th மார்க் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேங்க 70% நீங்கள் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, அப்புறம் வந்து என்ஆர்ஐயாக இருந்தால் கூட உங்களுக்கு 70% வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து தேவைப்படுது உங்களோட 12th. டோட்டலி உங்களோட டோட்டல் மார்க்கில் 70%க்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எலிஜிபிலிட்டிங்கிறது சொல்லியிருக்காங்க. எங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா நம்மளுடைய தரமணியில் இருக்கக்கூடிய கேம்பஸில் இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தனித்தனியாக, இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்த்துடலாம். இப்போ இது வந்து இதை பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறையா கிட்டத்தட்ட ஒரு 15 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் நிறையா இருக்குது. ஒரு 12 ப்ரைவேட் காலேஜஸ் வந்து லா காலேஜ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து பிஏ எல்எல்பி கோர்ஸ் மட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம ஸ்டேட் போர்டோ இல்லை சிபிஎஸ்சியோ ஐசிஐசியோ அதே குவாலிஃபிகேஷன் தான். அதுக்கப்புறம் 40% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி 40% வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்கிறாங்க உங்களுடைய 12th மார்க்கு. அதர்ஸாக இருந்தாலும் 40%. இந்த கவர்மெண்ட் காலேஜில் போகிறதுக்கு, ப்ரைவேட் காலேஜில் போகிறதுக்கு இந்த பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃபீஸ் எவ்வளோ இதுக்கு வாங்குறாங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த லா கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பீங்க 12th மாணவர்கள். அதாவது உங்களுடைய தமிழ் இங்கிலீஷை தூக்கிடுங்க. தமிழ் இங்கிலீஷ் இல்லாமல் மற்ற 4 சப்ஜெக்டையும் 4ஆல் அப்படியே அந்த 4 சப்ஜெக்டையுமே கூட்டிடுங்க. கூட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 100க்கு உங்களோட கட் ஆஃப் வரும். அந்த கட் ஆஃப் தான் உங்களோட என்ன கட் ஆஃப், அதுதான் உங்களோட லா கட் ஆஃப். இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுடைய லா கட் ஆஃப் 90க்கு மேலே, அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி 90க்கு மேலே இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் ட்ரை பண்ணால் இங்கே கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாம் ஒரு 85க்கு மேலே இருக்கிறவங்களே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்குமானா இங்கே ரொம்ப குறைவான இடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட இடங்கள் தான் இருக்குது. அதனால அதை பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரைக்கும், இந்த மாதம் எண்டு, அதாவது 31/5/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கான ஃபீஸ் நீங்கள் தனித்தனியாக பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பிக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும்னா அதுக்கு வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கும் தனித்தனியாக போடணும். நீங்கள் இப்போ எஸ்சி எஸ்டிக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா, அதர்ஸுக்கு 1000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க.
என்ஆர்ஐ கோட்டாவுக்கு அதுக்கும் டீட்டெயில்ஸாக அது எல்லாமே வெப்சைட்டில் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிஏ எல்எல்பி டிகிரி கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ளிகேட்டட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குமே இந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு வெறும் 250 ரூபா தான் ஃபீஸு. அப்புறம் வந்து அதர்ஸுக்கு ஒரு 500 ரூபா ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு இந்த ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க, இந்த யாராவது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் எல்எல்பி பண்ணணும், அதுக்கப்புறம் நான் எல்எல்பி வந்து அப்ளிகேட்டட் காலேஜில் பண்ணணும், அப்படி இல்லை நான் எல்எல்எம் பண்ணணும் அப்படின்னா அதற்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ். மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து எப்போ சார், எப்படி சார் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதாவது உங்களோட அந்த வெப்சைட் வழியாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதற்கான நீங்கள் உள்ளே போய் பாருங்களேன், அட்மிஷன் 2025-26 இது வந்து பார்த்தீங்கன்னா TNDALU அப்படின்னு உங்களோட வெப்சைட்டில் போட்டிங்கன்னாவே இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நான் அதை கொடுத்து பார்க்குறேன். பட் ஆனால் வந்து நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 12/5/2025 காலையில் 10 மணிக்கு தான் இதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணோன்னே நம்ம சேனலில் கூட நம்ம வந்து இது ரிலேட்டடாக டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம கொடுக்க பார்ப்போம், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. இல்லைனா நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. நிறைய 12th மாணவர்கள் இப்போலாம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. இதில் உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் போனோஃபைட் சர்டிஃபிகேட்டு, இதில் ரொம்ப 7.5 ரிசர்வேஷனும் இருக்குது. 7.5% இடஒதுக்கீடும் இந்த லாவில் இருக்குது. 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கும் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அந்த மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். அதனால் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கிங்க, 10th 12th, அதுக்கப்புறம் டிசி, அதுக்கப்புறம் போனோஃபைட் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்ததுன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டு இதெல்லாம் இது பண்ணிக்கலாம். இப்போ கேட்பீங்க சார், இந்த அதாவது தரமணியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேம்பஸில் அந்த 4 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மற்ற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்லாம் நம்ம சொன்னோம்ல, அதுலேருந்து கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை இருக்குங்கிறத இப்போ நம்ம இதில் காமிச்சிடறேன் உங்கள்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவள்ளூரில் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் அந்த நியூன்னு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் புதுசாக இப்போ தான் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ஒரு காலேஜ் இருக்குது, மதுரையில் ஒரு லா காலேஜ் இருக்குது, திருச்சிராப்பள்ளியில் ஒரு காலேஜ் இருக்குது, கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு காலேஜ் இருக்குது, செங்கல்பட்டில் ஒரு காலேஜ் இருக்குது, வேலூரில் ஒரு காலேஜ் இருக்குது, விழுப்புரத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, தருமபுரியில் ஒரு லா காலேஜ் இருக்குது, ராமநாதபுரத்தில் இருக்குது, சேலத்தில் ஒரு லா காலேஜ் இருக்குது, நாமக்கல்லில் ஒரு லா காலேஜ் இருக்குது, தேனியில் ஒரு லா காலேஜ் இருக்குது, காரைக்குடியில் லா காலேஜ் இருக்குது. இது எல்லாமே என்ன ஒட்டுமொத்தமாக ஒரு 15 காலேஜ் இருக்குது, லா காலேஜ் கவர்மெண்ட் காலேஜா. இதில் சீட்டுமே ரொம்ப குறைவான இடங்கள் தாங்க. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் எவ்வளோ சீட்டு என்னென்னலாம் சொல்லியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். அடுத்து ப்ரைவேட் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 காலேஜ் இருக்குது. அதுலேயுமே நிறைய காலேஜ் இப்போ ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள். இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுமே இருக்குது. நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிலையும் லா படிப்பு படிக்கலாம். அதாவது வந்து அதில் சில இடங்களில் வந்து ஹானர்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க, சில இடங்களில் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது, திண்டிவனத்தில் இருக்குது, புதுக்கோட்டையில் இருக்குது, திண்டுக்கல்லில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, தென்காசியில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்குது, நாகப்பட்டினத்தில் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது. இதெல்லாமே ப்ரைவேட் காலேஜ். இப்போ அனைத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், போன வருஷத்தின் அடிப்படையில் இந்த கவுன்சிலிங் வந்து எப்படி நடத்தப்படும்னா எல்லாமே இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் செப்பரேட்டாக எல்லாருக்கும் ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. அதாவது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா மாணவர்களும் அப்ளை பண்ணுவாங்க. ரேங்க் வெளியிடுவாங்க. அந்த ரேங்க்கில் உங்களோட ரேங்க் எந்த லெவலுக்கு முன்னுரிமையாக இருக்கோ அவங்க செப்பரேட்டாக வந்து கட் ஆஃப் வந்து வெளியிடுவாங்க. இந்த வருடம் இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாணவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணலாம், டெஃபினட்டாக அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். 100%. நீங்கள் 90க்கு மேலே, அதாவது எல்லா குரூப் மாணவர்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு 90க்கு மேலே உங்களோட அந்த 4 தமிழ் இங்கிலீஷை தவிர்த்துட்டு மற்ற 4 சப்ஜெக்டையும் கூட்டி அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணையில் 100க்கு உங்கள் கட் ஆஃப் வந்து 90க்கு மேலே வந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுக்கையில் அந்த அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் போய் பார்க்கும்போது சில பேர் பார்க்காம விட்டுறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் எல்லாமே குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த வெப்சைட் வழியாக தான் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நான் எந்த அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு நான் உடனுக்குடன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய். டிடிஜிஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.